இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். நாகமானுடைய காரியத்தின் அந்த ரதத்தின் பின்னாலே ஓடுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் வேறமாய் காணப்படுகிறது. என்னென்ன காரியங்களுக்காக ஓடுகிறேனே தவிர நான் ஓட வேண்டிய காரியங்களுக்காக இன்னும் நான் ஓடல. இன்னைக்கு லோத்துவையும் தன்னுடைய மனைவியையும் பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், ஐயா தயவு செய்து இந்த சோதோம் குமாரை விட்டு கடந்து ஓடுங்க, இந்த சோதோம் குமாரை அழிக்கப்பட போகிறது. அவர்களோ அங்கிருந்து ஓட அவங்களுக்கு தீர்மானம் இல்லை, எண்ணம் இல்லை. தூதனோடு கூட போராடி சொல்லுங்க. பக்கத்துல ஏதாவது கிராமம் இருக்கிற ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 17 வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 17 நாங்க பக்கத்துல இருக்கு வாசிங்களேன். ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் இந்த உலகத்திற்குரியவர்களாக இல்லாதபடிக்கு ஓடி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அவருடைய பட்டணத்துக்குள்ளாக, அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும் என்று தானே இந்த ஓட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறோமா? இன்னும் பழைய ஓட்டங்கள், இன்னும் பழைய சுபாவம், பழைய பேச்சு, பழைய கிரிகள், இவைகளே நம்முடைய காலத்தை நாம் கடத்தி விடுகிறோமா? இல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கென்று ஒரு லக்கை நான் கொடுத்திருக்கிறேன் மகனே மகளே, உனக்கென்று ஒரு லக்கை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த விதமாக உன்னுடைய லக்கை நீ மாற்றிக்கொள்வாய் என்றால் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, ஒருவேளை லோத்துவும் அவனுடைய மனைவியும் கர்த்தருடைய தூதன் சொன்ன விதமாகவே அந்த பக்கத்தில் இருந்த கிராமத்திற்கு ஓடி போயிருந்திருப்பார்கள் என்றால், உண்மையாக ஆபிரகாமை போல இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடுகிறோமா? அல்லது ஏதோ நானும் ஓடினேன், ஏதோ நானும் செய்தேன், நானும் சொல்லிக் கொள்கிறேன், நானும் ஏதோ காரியங்களை செய்தோம், ஏதோ ஊழியத்தை செய்தோம் என்கிற அந்த பெயரில் நாம் நின்று போகாதபடிக்கு, இதுல எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு அல்லது விதவிதமான பேச்சுக்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பந்தயத்துல நல்ல பொக்கிஷமாகிய அல்லது நல்ல கிரீடமாகிய அந்த கிரீடம் பெற்றுக்கொள்வதற்காக நான் என் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவேன் என்று சொல்லி நாம் நிர்ணயத்தோடு கூட ஒரு தீர்மானத்தோடு ஓடுவோம் என்றால், பெரிய பெரிய படிப்புகள் IAS IPS படிக்கிறவங்கள ஒரு தீர்மானத்தோடு கூட நாங்கள் 4 hour 3 hour தூங்கினாலும் பரவாயில்ல, I have to conquer, நான் அதை சக்சீட் பண்ண வேண்டும், நான் அந்த போஸ்டிங்க்கு போக வேண்டும் என்கிற தீர்மானத்தோடு அனித்தியமான காரியங்களுக்காக ஓடும் பொழுது, இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நாம் என்ன ஓட்டத்துல நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை இன்னும் உலகத்தோடு கூட நான் ஒட்டி வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றார், இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட, ஆண்டவரே எப்படியாக மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடை அனுபவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எப்படி அந்த பட்டியல வாசிக்கிறோம். அநேக யுத்த வீரர்கள் ஜெயித்த ஜெயத்தை அந்த பட்டியல வாசிக்கிறோம். அவர்கள் என்னென்ன ஜெயித்தார்கள்? விசுவாசத்தோடு கூட அவங்க செய்ததாக நாம் அந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பதையே மோசே தெரிந்து கொண்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க ஒருவேளை நான் விதவிதமான காரியங்கள்ல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் இந்த லக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லுவோம் என்றால், நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த பவுல் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அவருக்கு வந்த போராட்டம், அநேக போராட்டங்கள், ஆனாலும் கூட கர்த்தருக்காய் நின்று ஜெயித்த ஒரு தேவாதி தேவ மனுஷன். அவர் எழுதுகிற ஒவ்வொரு பத்திரிகையிலும் அவ்வளவு ஆழங்கள் இருக்கிறதை நம் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆக நாம் முன்பு வாசித்த அந்த பகுதிகளாக நாம் கடந்து செல்லும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:8 அவர்கள் எதற்காக இந்த ஸ்திரீகள் ஓடினாங்க என்றால், நற்செய்தியை ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு அறிவிப்பதற்காக. என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு ஜெயித்தார்,
இந்த தேவாதி தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? இல்லங்க, எங்களுக்கு வராது, எங்களை நாங்க சொன்னா யார் கேட்க போகிறாங்க? இல்ல, கர்த்தர் ஒவ்வொருத்திற்கு ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். விதவிதமாக எப்படியாவது அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நானும் வருகிறேன். இன்னைக்கு நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன். அவருடைய பாதப்படியில நான் சரண்டாக்கப்பட்டு எபிரேயர் 9:22 நான் வாசிக்கிற விதமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. நம்மை பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாம் வஞ்சித்துக் கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ஒன்று மாத்திரமே, அவரிடத்துல சரண்டர் ஆகும் பொழுது உண்மையாக இந்த பாரத்தை நீக்குகிறார். யாத்திரை பிரயாணம், பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்கிற இந்த புஸ்தகத்துல இந்த மனுஷன் பெரிய பெரிய பாரங்களை சுமந்து கொள்கிறான். பாவம் என்கிற பாரம், எதிர்காலம் என்கிற பாரம், கவலைகள் என்கிற பாரம், போராட்டம் என்கிற பாரம், பிரச்சனை என்கிற பாரம், இது ஆகாது என்கிற பாரம், எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தள்ளாடி கொண்டு வருவோம். எப்பொழுது கல்வாரி சிலுவையின் காட்சியை அந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ்ல அந்த மனுஷன் கண்டாரோ, ஆட்டோமேட்டிக்காய் தன் பார பை அங்கிருந்து உருண்டோடினதை கண்டார். அதுக்கு பிறகு லகுவாய் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமுடன் முடித்தார் என்று சொல்லி நம்ம அந்த புஸ்தகத்துல வாசிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி விட்டு எப்படியாக பந்தய சாலை ஓடுகிறவங்க எல்லாவற்றிலும் இச்சை அடக்கத்தோடு கூட ஒரு நல்ல காரியத்தை நான் சேர்த்து எடுக்க போகிறேன், நல்ல காரியத்திற்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்லி ஓடுகிறாங்களோ, இந்த விதமாக நானும் ஓட எனக்கும் ஏற்ற பரிசுத்தத்தை தாரும், எனக்கும் ஏற்ற கிருபைகள் எனக்கு தாரும் என்று சொல்லி முழுவதைத்தோடு கூப்பிடுவோம் என்றால் உண்மையாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடம் பெரிதானது. இந்த ஸ்திரீகள் சென்றாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் பேசுகிறோம், நம்மை குறித்து சொல்லுவாங்க. இவங்களும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, சாட்சியா நின்றாங்க, பாடலை பாடினாங்க, கர்த்தருக்காக ஓடினாங்க என்று சொல்லி நம்மை குறித்தும் சொல்லப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபம்